கேப்டனோட ஒரே ஃப்ரெண்ட் நான் தான் இந்த ஊரில். நான் உங்களை நிற்க வச்சு பேசிட்டேன்னு பெரிய தண்டனை எனக்கு. நீ உட்காந்து வாங்கி சார் உட்காந்து என்னை உட்கார வச்சு சாப்பிட்டு ஒன்றும் சாப்பிடல. அவரே போயிட்டாரு. நமக்கு என்ன சாப்பாடு? போனதுக்கப்புறம் என்ன சாப்பாடு? அழுது போனது. நானும் சாரும் 66, 67, 68 சென்ட் மேரிஸ் ஹை ஸ்கூலில் ஒன்றா படித்தவங்க. சென்ட் மேரிஸ் ஸ்கூலில் 9th கிளாஸ்மேட்டு, 10th பெஞ்சுமேட்டு. அவர் கூட சேர்ந்து பெஞ்சில் படிக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் எனக்கு ஸ்கூலில் கிடைச்சிது. அது என்னால் மறக்க முடியாது. ஆமாம், மறக்க முடியாது. அதுக்கப்புறம் நான் எல்லோரும் ஒன்றா தான் போவோம். பொள்ளாச்சிக்கு போகும்போது அவரும் அவருடைய நண்பர்கள் போஸ், ராமலிங்கம், தேவராஜ் ஜெயச்சந்திரன் அப்படி இருக்காங்க. அவங்க நண்பர்களை நானும் ஒருத்தன். நான் மதுரை, அவங்க மதுரையில் இறங்கிடுவாங்க வீட்டுக்கு போகிறதுக்கு. நான் பொள்ளாச்சியில் போய் வண்டி மாறி பொள்ளாச்சி போயிடுவேன். திண்டுக்கல் போய் அங்கேருந்து மாறிடுவேன். அதுக்கப்புறம் அவங்க இடையில ஒரு தடவை பார்த்தேன். அண்ணன் விஜயகாந்த் அவர்களை பார்த்தேன். ரயில்வே ஸ்டேஷனில் பார்த்தேன். மதுரை ரயில்வே ஸ்டேஷனை பார்த்தேன். நல்ல விசாரிச்சார். அப்போ சினிமாவில் சேரலை. சினிமா வாழ்க்கையில் சேரலை. அதுக்கப்புறம் இவரும் நான் கேள்விப்பட்டேன். இவரும் சத்யராஜும் ஒன்றா அங்கே சினிமா உலகத்தில் ரொம்ப ஏறாத படிகளில் சினிமா உலகத்தில் சேர்றதுக்காக வாய்ப்பே இல்லாமல் ரொம்ப சங்கடப்பட்டாங்க. அப்போ தான் அங்கே மதுரையில் பாண்டி பஜார்னு ஒரு ஊர்னு சொன்னேன். எனக்கு தெரியாது. பாண்டி பஜாரில் தான் ஹோட்டலில் அவங்க சினிமா உலகத்துக்காக கஷ்டப்பட்டு சேரும்போது இவர் நம்ம யார் சொன்னீங்க, சத்யராஜ் இவரும் ஒன்றா தான் அங்கே சாப்பிடுவாங்க. உலகத்தில் எடுத்து கடைசியில் சேர்ந்து 2 படத்தில் அவருக்கு வாய்ப்பு கொடுக்கல. 3ஆவது படத்தில் எம்ஏ காஜா நடித்த படத்தில் அவர் தான் காஜா தான். இவருக்கு விஜயகாந்த் பேர் வச்சதே காஜா தான். காஜா டைரக்டர், சினிமா டைரக்டர் காஜா தான் விஜயகாந்த் பேர் வச்சது. அதுக்கப்புறம் இன்னைக்கு மேலே நிறையா படங்கள் வந்தது. அதுக்கப்புறம் பிஎஸ் வீரப்பா படத்தில் ஷாட்சின்னு ஒரு படம் சார். பையன் மதுரைக்கார பையன் நல்லா இருக்காப்புல, முதல் லட்சணமாக இருக்குது. இவருக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கணுன்ட்டு வீரப்பா சார் தான் அவருக்கு ஒரு படம் கொடுத்தாரு, சாட்சி. அந்த படம் நீங்கள் எப்போ சந்திச்சிங்க? அந்த நான் பூந்தோட்டக்காவுக்காரன் ஈபி ஸ்டாப்போட போயிருக்கேன். அவரை பார்க்கறதுக்காக போயிருக்கேன். என் ஃப்ரெண்டு போனால் அவர் தள்ளி விடுறாங்க. ஏங்க உங்கள் கிளாஸ் மட்டும் சொல்கிறீங்க, நீங்கள் இங்கே நின்று போங்கன்னு தள்ளி விட்டாங்க. அப்போ சுபரா, பாண்டியன் எல்லாருமே சாப்பிட்டுட்டு ரெஸ்ட்டில் இருக்காங்க. அப்போ தான் போனேன். ஆனால் வணக்கம் நான் எனக்கு தெரியுதான்னு கேட்டேன். தெரியலையே அப்படிங்கிறது. சரி, என்ன சார் போஸு, ராமலிங்கம், நீங்கள் சென்னை ஸ்கூலில் படித்தீங்களா? படித்தேன், அங்கே தான் படித்தேன்னாரு. அப்போ உறுதிப்படுத்திக்கிட்டேன். இவர் அப்போ நம்ம கிளாஸ் மட்டும் தான் உறுதிக்கிட்டேன். நண்பர்கள் கேட்டு அவங்களாம் மதுரையில் இருக்காங்கன்னாரு. சரி இருங்க நான் வந்துடுறேன்ட்டு இந்த காணே கருங்கல்னு பாண்டியன் திருமணம் நடக்கும்போது ஒரு பாட்டு எடுத்தாங்க. அந்த ஷூட்டிங்காக போயிட்டு அங்கே பக்கம் நான் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. வந்த உடனே இப்போ தெரியுது யாருன்னு தெரியுது எனக்கு. இப்போ தெரியுது எனக்கு யாரும் தெரிஞ்சு போய் ஐயோ நான் உங்களை நிற்க வச்சு பேசிட்டேன்னு பெரிய தண்டனை எனக்கு. நீ உட்காந்து வாங்கி சார் உட்காந்து என்னை உட்கார வச்சு சார் நாளைக்கு எங்கே தரப்பட இங்கே தான் இருக்கேன், அங்கே தான் வாங்க. அப்போவுமே எல்லாம் சொன்னாங்க, நீங்கள் யார்ட்டையும் கேட்க வேண்டாம், உங்கள் பேரை சொல்லிவிட்டு விஜயகாந்த் ஃப்ரெண்டுன்னு சொன்னாலே உங்களை விட்டுருவாங்கன்னாங்க. அது பிரகாரம் நான் போனேன், என்னை விட்டாங்க. அவரே சொன்னார், வந்தார். இல்லை என் ஃப்ரெண்டு வந்திருக்காப்புல, ஃபேமிலியோடு இருக்கார், ஒரு ஆளை அனுப்பிச்சி விட்டு கூட்டிகிட்டு வர சொன்னார். அந்த பெருமையெல்லாம் என்ன சார் கூட உட்காந்து சாப்பிட்டு போட்டு அவர் கூட லஞ்சு, காலையில் டிஃபன், பொங்கல், பூரி, இட்லி எல்லாமே வந்தாச்சு அவர் கையில். இந்த ஸ்கூல் படிக்கும்போது சார் எப்படி இருந்தாங்க? ஸ்கூலில் படிக்கும்போது இவர் இப்படி இருப்பார்னு இல்லை சார். ஆனால் அவரை பற்றி இது போல எனக்கு தெரியும். உண்மையான சம்பவங்கள் என்னென்ன நடந்ததுன்னா, இங்கேருந்து நான் குற்றாலம் போனோம். குற்றாலம் போகும்போது இங்கேருந்து சென்னை ஸ்கூல்லேருந்து இந்த ஆம்பூர் ரோட்டுக்கு பாருங்கள், அங்கே நடந்து போனோம். நடந்து போய் ஆம்பூர் ரயில்வே ஸ்டேஷனில் போய் இறங்கி நாங்கள் எல்லோரும் ஒன்றா போனோம். போயிட்டு இருக்கும்போது நாங்கள் ஒரே கம்பார்ட்மெண்ட்டில் இருக்கோம். எல்லாம் கேட்கோம், சார் நீங்கள் இங்கே இந்த மாதிரி அபாய சங்கிலி இருக்க, அது எதுக்கு போட்டிருக்காங்கன்னு இவர் விஜயகாந்த் கேட்காரு. கேட்டவுடனே அவங்க இது ஆபத்து வந்தால் தான் நிப்பாட்டணும், இல்லாட்ட இல்லை இங்கே திரும்பி பேசுங்க. ஆபத்து வந்தால் தான் நிப்பாட்டக்கூடாது, இல்லாட்ட பெரிய தண்டனை கொடுத்துருவாங்க அப்படின்னாரு. சரி எல்லாம் வந்துட்டு கொடுத்த உடனே அந்த செயின் அபாய சங்கிலியை பிடிச்சி இழுத்துட்டாங்க. ஆமாம், அபாய சங்கிலியை பிடிச்சி இழுத்துட்டாரு. வண்டி சரக்குன்னு நின்றுச்சு. வண்டி நின்று எங்களை பூரா இதை சென்ட் மேரிஸ் ஸ்கூல் படித்த மாணவங்க இப்போ நிப்பாட்டிங்க, என்ன காரணத்துக்காக நிப்பாட்டினேன்னு ஸ்டேஷன் மாஸ்டர் ஓடி வந்துட்டார்.
அப்போ நாங்கள் எல்லாருமே விட்டு கொடுக்கல சார். நாங்கள் இருக்கல, நாங்கள் எல்லாருமே சொன்னோம். அப்போ விஜயகாந்த் தான் போல்டாக சொன்னார், நான் தான் சார் இழுத்தேன் வண்டியை, நிப்பாட்டிட்டோம். என்ன பண்ண முடியும், தெரியாமல் நிப்பாட்டிட்டோம், மன்னிச்சுக்கோன்னு சொல்லி நாங்கள் எல்லாம் மன்னிப்பு லெட்டர் ஸ்டேஷன் மாஸ்டரை கொடுத்து கடையத்தில். அப்புறம் தான் ஷூட்டிங்கில் கேட்க, அண்ணா நீங்கள் இந்த மாதிரி பண்ண ஞாபகம் இருக்கா? கண்டிப்பாக நான் இழுத்த ரயில்வே ஸ்டேஷன் எனக்கு வந்து நல்லா தெரியும், கடையம்னு சொன்னார். அதுக்கப்புறம் போனோம், தென்காசி போயிட்டு குற்றாலம் போனோம், எல்லாம் முடிச்சுட்டு வந்தேன். எல்லாம் அந்த படிக்கும்போது இந்த கிளாஸ்லலாம் என்ன பண்ணுவாங்க? கிளாஸில் வந்து நல்ல முறையில் இருப்பார், எந்த சேட்டையும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அவர் வந்து நல்ல மனிதர் சார். சேட்டையும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. நல்ல ஜீன்ஸ் பேண்ட்டு போட்டு வருவார், ப்ளூ கலர் ஜீன்ஸ் பேண்ட் இருக்குது பாருங்கள், அதை போட்டு வருவார், நல்லா இருக்கும். அசம்பிளியில் வந்து நல்லா வந்துடுவார், எல்லாம் வந்துடுவார் எல்லாம். அப்போ வந்து ஒரு ஐயா இருந்தார், அந்த பேர் தெரியல எனக்கு, அவர் தான் அங்கே வந்து இருப்பாங்க. எல்லோரும் நாங்கள் எல்லாம் சேர்ந்து ஒன்றா வந்துட்டு எல்லாம் அசம்பிளி முடிஞ்சவொடனே ஸ்கூலுக்கு போய் வந்தோம். இப்போ மற்ற நேரம் இந்த சினிமாவில் நடிப்பாருன்னு பள்ளியோட சினிமாவில் நடிப்பாருங்கிறது என்னமே நாங்கள் நடிப்பு இல்லைங்க சார். அப்போ ஏதாச்சும் ஒரு கலை நிகழ்ச்சியில் வரை இருந்தாருன்னா பரவாயில்ல, கலை நிகழ்ச்சியும் இல்லை, ஒன்றும் இல்லை. அது எப்படி சார்? கலை நிகழ்ச்சியிலே இல்லை, ஒன்றும் இல்லை, எப்படி நாங்கள் இது பண்ண முடியும்? அதுக்கப்புறம் ஸ்கூலை விட்டு அவுட் கோயிங் ஸ்டூடெண்ட் போகிறாரு பார்த்தீங்களா? ஸ்கூலை விட்டு அவுட் கோயிங் ஸ்டூடெண்ட் போகிறாரு பாருங்க. அதுக்கப்புறம் தான் பெரும் முயற்சியில் ஒரு சொந்த இன்ட்ரெஸ்ட் வந்து அவர் வந்து பள்ளி படிப்பு முடிச்சுட்டு நம்ம போவோன்ட்டு. அப்போலாம் கலை, நாட்டியம், நாடகம்னு ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. எல்லா பள்ளி மாணவர்கள் மாதிரி கரெக்டாக வருவார், அசம்பிளிலாம் கரெக்டாக. அவர் இருந்து ஹாஸ்டல் எல்லோரும் ஒழுங்காக வருவாங்க, கட்டலாங்க. அதெல்லாம் மறக்க முடியாத சம்பவம். அவர் எந்தவித இதுவும் பண்ணலை. அவர் ஸ்கூல் கரெக்டாக வருவார், பள்ளியில் நல்லா தேர்ச்சி பெற்றார், நல்ல மார்க் மதிப்பெண்லாம் பெற்றார், நல்ல மதிப்பெண் பெற்றார். ஆமாம், 9th 10th நல்ல மதிப்பெண் பெற்றார். மதிப்பெண் ஞாபகத்தில். நீங்கள் எந்த கிளாஸு, சார் எந்த கிளாஸு? நான் 9th கிளாஸ் படி சொன்னோம்ல, 9th பி. 1966 66 67. ஆமாம், 66 67 9th பியில் கிளாஸ்மேட்டு. 67 68 நான் வந்து அவர் நானும் இணைந்து ஒரே டெஸ்க்கு, பெஞ்சு பெட்டு. ஆமாம், நல்லா படிக்குவோம், எல்லாம் பக்கத்தில் தான் பார்ப்பாங்க, எல்லாம் இருக்கணும். அப்போலாம் இந்த நாட்டிய நாடகம்லாம் கிடையாது. கூட படித்த நண்பர்கள் 5 பேர் இருக்காங்க, எனக்கு தெரியும். ஆமாம், சரி. ஈவியில் சேவலால் போகிறதுக்கு அவர் தான் ஆர்டர்ஸ் வாங்கி கொடுத்தாரு. இங்கே ட்ரான்ஸ்ஃபர் வாங்கி கொடுத்தது அவர் தான் வாங்கி கொடுத்தாரு. வாங்கி கொடுத்து இங்கே ஜாயின் பண்ணேன். எல்லா தபால் போக்குவரத்தும் பிரேமலராக போடுங்க, நான் வெளியில் இருப்பேன். நீங்கள் அவருடைய இது கொடுத்துருந்தாரு, அவருடைய அட்ரஸ் அந்த அம்மா கொடுத்துருந்தாங்க, அந்த சாலிகிராமம் அட்ரஸ் கொடுத்துருந்தாங்க. அது பிரகாரம் தான் வந்து சரி வந்து நான் கொடுத்துட்டு நான் இங்கே 97 வந்து இங்கே ஜாயின் பண்ணேன், சேவலார் பவர் ஹவுஸ். ஆமாம், அங்கே லாஸ்ட்டில் எப்பவும் பார்த்தீங்க அவரை பேர்? எங்கே இல்லை, கேப்டன் இப்போ வந்து இங்கே வந்துருந்தார். இப்போ என்ன, நம்ம ஒரு 5 வருஷத்துக்கு முன்னால் இங்கே அந்த ஆப்பிள்ட்ரி ஹோட்டல் இருக்கு பாருங்க. சரி, சொல்லுங்கள். இங்கே திருநெல்வேலி. சரி, அதில் வந்து எல்லாரையுமே கூப்பிட்டு எல்லாரும் கூட ஃபோட்டோ எடுத்தாப்புல. நான் சொன்னேன், திருநெல்வேலி எனக்கு நல்ல மதிப்பு கொடுத்து எனக்கு வந்து ஃபோட்டோ எடுத்தாங்க. நல்லா அங்கே தேமுதிக ஒருத்தர் இருக்கார், அங்கே அவர் பேர் என்னென்னா திருநெல்வேலியில் அவர் தான் ஃபோட்டோ எடுத்தாரு. அவரை எனக்கு நல்லா தெரியும். சரி, இப்போ உங்களுக்கு வயசு என்ன ஆகுது? எத்தனை வருஷமாக ஈபியில் வேலை பார்த்துருக்கீங்க? ஈபியில் நான் வந்து குறைஞ்சி 33 வருஷம் வாங்கிட்டு இருக்கேன், ஃபுல் பென்ஷன் வாங்கிட்டு இருக்கேன். இப்போ வயசு என்ன ஆகுது உங்களுக்கு? எனக்கு வந்து 74 வருது. 4 வருது, 3 வயசு கூட. அவருக்கு வந்து 72 முடிஞ்சு 73 பிறந்துட்டு இருக்கு. நான் அவரோட 2 வயசு ஜாஸ்தி. பிறகு எப்படி ஒன்றா பிடிக்க முடிஞ்சுருவீங்களா? இல்லை சார், அந்த இதில் தான் ஒன்று. நான் வந்து சில இடங்களில் வந்து மிஸ்டேக் ஆகி பள்ளி சேர்ந்ததில் லேட்டாக போயிடுச்சு. இங்கே வந்து ஒன்றா பள்ளியில் படித்தோம். நான் பொள்ளாச்சியில் இருந்தேன், படிப்பு சரியில்லைன்னு தான் நான் இங்கே வந்து ஜாயின் பண்ணேன். ஏன்னா அவர் கரெக்டாக அவருடைய இது கரெக்டாக அந்த இதில் எஸ்எல்சி முடிக்கும்போது அவருக்கு கரெக்டான வயசு முடிஞ்சிச்சு. எனக்கு அவரோட கூட 2 வயசு. ஃபேமிலியோடலாம் எப்படி பேசுவாங்க? உங்கள் ஃபேமிலியோடலாம் கூப்பிட்டு ஃபோட்டோ எடுத்துருவாங்க? ஆமாம், இந்த எடுத்துக்கல தெரியும். விஜயகாந்த் பிரேமலர் தான் நல்ல டெர்மோஸ் ஃப்ரெண்டு. டெர்மோஸ் ஃப்ரெண்டு சார். நாங்கள் தெலுங்கு கூட தெலுங்குல தான் பேசுவோம். ஃப்ரெண்டு அவருக்கு நல்ல டெர்மோஸ். இங்கேப்பா, நீங்கள் இங்கே தெரியும். சரி.
என்னுடைய வாழ்க்கையில் அப்படியெல்லாம் நாங்கள் வந்து கஷ்டப்பட்டு ஈட்டில அவர் சினிமா துறையில் ரொம்ப கஷ்டப்பட்டார். சினிமா துறையில் ரொம்ப கஷ்டப்பட்டார். ரொம்ப சொல்லக்கூடாது. அவர் ஒரு புகழ்பெற்ற மனிதர். ஆமாம், அவர் ஒரு புகழ்பெற்ற மனிதர். எனக்கு அவரை மறக்கவே முடியாது. இப்போ இன்னைக்கு உங்கள் நண்பரை இழந்த தருணம் எப்படி தெரியுங்க? ரொம்ப சிரமம் சார். நான் காலையில் இருந்து ஒன்றும் சாப்பிடல. அவரே போயிட்டாரு, நமக்கு என்ன சாப்பாடு? போனதுக்கப்புறம் என்ன சாப்பாடு இருக்கு? காலையில் இருந்து அழுது பொருள்ட்டு தான் இருக்கேன் நான். என்ன பண்ண முடியும் சார்? கேப்டனோட ஒரே ஃப்ரெண்டு நான் தான் இந்த ஊரில். இங்கே ஒரு தேமுதிக செயலாளர் இருக்காரு, எஸ்கராஜன் ஒருத்தர் இருக்காரு. அவர் இப்போ இல்லை, வெளியூர் போயிட்டாரு. ஒரு இரங்கல் செய்தியோட கொடுக்க முடியல. அதில் அந்த நல்லசார்னு ஒருத்தர் இருக்காரு, அவரை கூட்டிகிட்டு போய் சென்னை செய்திக்குள்ள திங்கட்கிழமை அன்னைக்கு போய் பழைய படித்த மாணவன் விஜயகாந்துக்காக நாங்கள் ஒரு இரங்கல் தீர்மான கூட்டம் போடுவோம். சரி, ஓகே. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.